Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா HCF and LCM டாபிக் பத்தி டீடைலா பார்க்க போறோம். HCF அப்படினா highest common factor and LCM அப்படினா least common multiple. அதான் அதோட abbreviation. தமிழ்ல அதையே HCF மீ பே வா அப்படினும் LCM னா மீ சீமானு சொல்லுவாங்க. மீ பே வேனா மீ பெரு பொது வகுத்தி அப்படின அர்த்தம். மீ சீமானா மீ சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன, இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். 135 225 அதோட மீ பேவா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மீ பேவா அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் எதுலேயோ ஒரு டேபிளில் வந்து டிவைட் ஆகும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 5th டேபிளில் டிவைட் ஆகும். நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் 5ல் முடிகிறதுனால. ஆனால் இங்கே மீ பே வா அப்படிங்கிறப்ப இது ரெண்டுமே டிவைட் ஆகிற மோஸ்ட் ஹையஸ்ட் டேபிள் இந்த டேபிள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரை தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னென்னா மீ பே வா. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். 135 225 இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ்லேயே வந்து நம்ம ஆக்சுவலாக போட்டிருப்போம். நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எதில் டிவைட் ஆகும், 5th டேபிளில் காமனாக டிவைட் ஆகும். அதை தான் இங்கே எழுதணும். மீச்சிமாங்கிறது அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இதை பார்ப்போம். ரெண்டுமே காமனாக டிவைட் ஆகிறது 5th டேபிளாக. இப்போ 5th டேபிள் போட்டுக்கோங்க. 135/5 இதுலேருந்து இதை டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்னா 27 கிடைக்கும். கம்மா அதே மாதிரி 225/5 இதுலேருந்து இது டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்னா 45 கிடைக்கும் நமக்கு. இப்போது இந்த ரெண்டு நம்பரும் வேறு எந்த காமனான டேபிளில் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் போகணும். டிவைட் ஆகலை அப்படின்னா இதோட விட்டுறணும். 5 அப்படிங்கிறதா இதோட மீ பேவா அப்படின்னு சொல்லி போட்டுருணும். இப்போ 27 45 ஒரே டேபிளில் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வரும். எந்த டேபிளில் வரும்? 3rd டேபிள்லையும் வரும், 9th டேபிள்லையும் டிவிஷன் ஆகும் ரெண்டு நம்பருமே. அப்போ 9 போட்டுக்கலாம். ஹையஸ்ட் நம்பரா 9 போட்டுக்கலாம். 9 3s are 37 அப்போ 3. 9 5s are 45 இங்கே 5. இதுக்கப்புறம் பாருங்கள் 3 5ன்னு இருக்குது. 3யும் 5ம் எங்கேயாவது ஒரே டேபிளில் வருமா? வராது. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி டிவிஷன் போடக்கூடாது. ரெண்டும் வரலை அப்படின்னா அதோடு நிறுத்திடணும். மீ பே வாக்கு இந்த மாதிரி போடணும். இப்போ இதோட HCF மீ பே வா தானே கேட்குறாங்க. மீ பே வானா HCF என்ன அப்படின்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரது தான் அதோட HCF. 5 × 9 5 9s are 45 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு நம்பரோட மீ பே வா அப்படிங்கிறது 45. 45வது டேபிளில் தான் இந்த ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகிற பெரிய நம்பர் எதுன்னா 45. இந்த மாதிரி தான் மீ பேவா கண்டுபிடிக்கணும். இந்த சம் பாருங்களேன். 54 மற்றும் 60ஓட மீ சீமா கேட்குறாங்க. போன சம்மில் மீ பேவா பார்த்தோம். இது மீ சீமா. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 54 60 அதே மாதிரி பாக்ஸ் போட்டு டிவிஷன் பண்ணுறது தான். 54 60 இது ரெண்டுமே எந்த டேபிளில் வந்து டிவைட் ஆகும்னு பார்த்தா 3rd டேபிளில். 2nd டேபிள்லையும் ஆகும். கொஞ்சம் அதை விட பெரிய நம்பர் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா 3rd 3ல் ஆகும். போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. 18 60/3 வந்து 20ன்னு கிடைக்கும். இது 3 இல்லையா, உங்களுக்கு 6th டேபிள் தெரியும் அப்படின்னா 6th டேபிள் நல்லா இதை பார்த்தோன்னே தெரியுது 6th டேபிள்னால் இங்கே 3க்கு பதிலாக 6ம் போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ அடுத்து 18 20 இது ரெண்டும் ஒரே டேபிளில் டிவைட் ஆகுமா? 2nd டேபிளில் ரெண்டுமே டிவைட் ஆகும். இங்கே 9 9 2s are 18 20/2 10. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9ம் 10ம் ஒரே டேபிளில் வராது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். மீ பேவா கண்டுபிடிக்கும் போதும் இதோடைய ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஆனால் அங்கே என்ன பண்ணுவோம், சைடில் உள்ளதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி அதுதான் HCF அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் மீச்சிமா LCMக்கு என்ன பண்ணுவோன்னா ஒரே ஒரு வித்தியாசம்தான். இது ரெண்டையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணாமல் இங்கே கிடைக்குதில்ல
இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் LCM. அப்போ 3 × 2 × 9 × 10 இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 540 அப்படிங்கிறது தான் LCM. இது ஒன்று தான் வித்தியாசம் HCFக்கும் LCMக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் LCM, இதை மட்டும் பண்ணோன்னா HCF. அப்படி இங்கே வந்து 3ல் போடாமல் நான் வந்து 6ல் போட்டுட்டேன் அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் இல்லை. 54 60 இதை வந்து 6th டேபிளில் போடுறோம் அப்படின்னா 9 6 54 60/6 10. இதோட அவ்வளோதான், இதுக்கு மேலே டிவைட் ஆகாது. இப்போ LCM கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 6 × 9 × 10 அதே 540 தான் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரியும் போடலாம். இந்த சம் பாருங்களேன், மீச்சிமா காண்க. LCM கண்டுபிடிக்கணும். நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2/5 4/7 6/11 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 சம் நம்ம பார்த்தப்போ எப்படி இருந்தது, நார்மல் நம்பர்ஸாக இருந்தது. அது எல்லாமே ஒரே டேபிளில் டிவைட் ஆகும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் பின்னத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி மீசிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்ன, மீச்சிமா LCM இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்து LCM கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா LCM தொகுதி divided by HCF பகுதி. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. இந்த HCM LCFலேயே இன்னும் 2-3 ஃபார்முலாஸ் வரும், அதெல்லாம் அப்பப்போ அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே LCM கீழே HCF போட்டுட்டு தொகுதி பகுதி. தொகுதி அப்படிங்கிறப்ப இந்த மேலே உள்ள நம்பர்ஸ்னு அர்த்தம். 2 4 6 மேலே உள்ள நம்பர்ஸாக அது தொகுதி. பகுதி அப்படின்னா கீழே உள்ளது 5 7 11 அப்படிங்கிறது பகுதி. இப்போ என்ன பண்ணணும், LCM ஆஃப் தொகுதி எவ்வளோ, தொகுதினா மேலே உள்ளது என்னென்ன இருக்குது, 2 4 6 இதுதான் இருக்குது. டிவிஷன் HCF அதோட பகுதி, பகுதினா கீழே உள்ள நம்பர் 5 7 11 இந்த மாதிரி எழுதிக்கணும். இது தொகுதி இது பகுதின்னு சொல்லி எழுதிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், 2 4 6க்கு LCMமும் 5 7 11க்கு HCFும் கண்டுபிடிச்சி வகுக்கணும். அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சோன்னா இதோட LCM கிடச்சிரும். இப்போது 2 4 6 இது மூணுமே எந்த டேபிளில் டிவைட் ஆகும்னா செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகும். செகண்ட் டேபிளில் போட்டோம்னா 2/2 1, 4/2னா 2, 6/2னா 3. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து டிவைட் ஆகாது, இதோட நிறுத்திடணும். இது வந்து என்ன தொகுதியா, தொகுதிக்கு என்ன கேட்குறாங்க LCM. அப்போ இதோட LCM என்ன, 2 × LCMனாலே இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 2 × 3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 12. LCM வந்து நமக்கு 12 கிடச்சிருச்சு. இப்போ மேலே உள்ளதோட வேல்யூ என்ன 12 டிவைடட் பை கீழே உள்ளதோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். 5 7 11ஓட HCF 5 7 11. இதை வந்து பார்த்தாலே தெரியுது இது மூணுமே ஒரே டேபிளில் டிவைடே ஆகாது கண்டிப்பாக. அப்போ எதுலேயுமே டிவைட் ஆகலை அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எதுலேயுமே டிவைட் ஆகாது, எந்த டேபிளையும் சேமாக வராது அப்படின்னா அதோட HCF வந்து எப்போயுமே 1 தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு டேபிளில் மட்டும்தான் இது மூணுமே டிவைட் ஆகும்னு அர்த்தம். அதனால் HCFங்கிறது 1. அப்போ HCF ஆஃப் 5 7 11க்கு பதில் என்ன இங்கே போடணுன்னா 1. 12/1 12. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட LCM என்னென்னா 12. இந்த மாதிரி தான் போடணும் ஃபார்முலா வச்சு. இது வந்து LCM கேட்டால் இந்த ஃபார்முலா. இதே ஒரு வேளை HCF கேட்டிருந்தாங்க, மீச்சிமாக்கு பதிலாக மீபேவா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, HCF ஈக்குவல் டு அதே தான். இங்கே LCMங்கிறப்ப மேலே LCM கீழே HCFா, அதே HCF கேட்குறப்ப மேலே HCF போடணும், கீழே LCM.
இங்கே மேலே அதே தான், தொகுதி கீழே வந்து பகுதி. இதான் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் இதுவும். இந்த சம் பாருங்கள், 2 எண்களின் பெருக்கற்பலன் 4576 மற்றும் அவற்றின் மீ பேவ 16 எனில் மீச்சீமா காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வேறு மாடல். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா வரும், முக்கியமான ஃபார்முலா. இது நிறைய சம்க்கு யூஸ் ஆகும், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா HCF இன்ட்டு LCM ஈக்குவல் X இன்ட்டு Y. இதுதான் அந்த ஃபார்முலா. இது நமக்கு தெரியும், HCF LCM நமக்கு தெரியும். XYனா என்ன அப்படின்னா நம்பர்ஸ், ஏதோ ஒரு 2 நம்பர்ஸ், 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ. அதுவும் அதோட HCF இன்ட்டு LCM, இந்த 2 வேல்யூ எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஃபார்முலா. இப்போ சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ சொல்லி அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். மீ பேவா 16, மீ பேவானா HCF, இதுக்கு பதிலாக 16 இன்ட்டு LCM தான் கேட்குறாங்க. அப்போ LCM ஈக்குவல் இந்த 2 நம்பரோட பெருக்கற்பலன் அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 எண்களோட பெருக்கற்பலன் 4576. அப்போ இந்த X இன்ட்டு Yக்கு பதிலாக 4, 5, 7, 6 அதை போட்டுக்கணும். ஓகேவா? ஒரு சில சம்மில் என்ன பண்ணுவாங்க, இங்கே பெருக்கற்பலன் நேராகவே கொடுத்துட்டாங்க. ஒரு சில சம்மில் ஒரு எண்ணின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு எண்ணுங்கிறப்ப எக்ஸோ இல்லை ஒய்யோ எடுத்துக்கணும். இப்போது எல்சிஎம் தானே வேணும், எல்சிஎம் மட்டும்தான் நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 16 மல்டிப்ளையில் இருக்கா, இதை வந்து இங்கே டிவிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு 4576 டிவைடட் பை 16 இங்கே கீழே வந்துடும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும்னா 286 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. இதில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோமா, ஒரு சில சம்மில் என்ன பண்ணுவாங்க, எல்சிஎம்மை கொடுத்துட்டு HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் இதே மாதிரி தான் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் பாருங்கள், 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீச்சீமா 480 எனில் மீ பேவா காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் ஆகும். என்னென்னா LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு X இன்ட்டு Y. இது தானே அந்த ஃபார்முலா. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, LCM கொடுத்துட்டாங்க 480, LCMக்கு பதிலாக 480 போட்டுருங்க. HCFக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறீங்கன்னா Xன்னு எடுத்துக்கோங்க. இது ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களா நம்பர்ஸு, என்ன கொடுத்துருக்காங்க 5:6. இதுதான் வந்து நம்ம நம்பர்ஸாக மாற்றணும் அப்படின்னா எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. 5x 6x இந்த ரேஷியோவில் உள்ளதை நம்பர்ஸாக எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ரெண்டுத்துக்கும் காமன் வந்து எக்ஸா. ஸோ HCFக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிறீங்க, எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸுங்கிறது 5x, ஒய்ங்கிறது 6x. இதை இங்கே போடலாம். 5x இன்ட்டு 6x. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா 480 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் 5 இன்ட்டு 6 30 எக்ஸ் ஸ்கொயர்ட், 2 எக்ஸ் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், இந்த 480 இந்த 30ங்கிற நம்பர் வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். பெருக்கல்ல இருக்கா, அது டிவிஷனில் வந்துடும். ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்ட். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற எக்ஸ் இங்கே வந்து கீழே டிவிஷனில் வந்துடும். இங்கே 2 எக்ஸ் இருக்குது, இங்கே 1 எக்ஸ் இருக்குது. அப்போ 1 எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 எக்ஸ் மட்டும் இருக்குது. 480/30 இது ரெண்டையும் அடித்தோன்னா 0 கேன்சல். 48/3ங்கிறது 16. 16 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுங்கிறது என்னென்னு வச்சுருக்கோம், HCF. அப்போ HCFோட வேல்யூ எக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் ரேஷியோவில் கொடுத்தா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இந்த சம் பாருங்கள், 1.75 5.67 இதனுடைய மீ பேவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இது வந்து எப்படி இருக்குது, நம்ம முன்னாடி பின்னத்தில் கொடுத்து பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டில் கொடுத்துருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே இந்த டாட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 1 நம்பர் இருக்குது, இதில் டாட்டே இல்லை. இது வந்து ஒரு ஃபுல் நம்பர் தான்.
இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன பண்ணிக்கணும், 3ஐயும் ஃபுல் நம்பராக ஆக்கிட்டு அந்த பாயிண்ட் இல்லாமல் எழுதிட்டு அதுக்கு ஈஸியாக ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டாட் இருக்கிறதுனால 100ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இதே ஏதோ ஒரு நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த மாதிரி 3 நம்பர்னால் 1000, 2 நம்பர்னால் 100, இல்லை 1 தான் இருக்குது அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 1.75 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த டாட் போயிடும், 175 ஆகிடும். அந்த டாட்டுக்கு அப்புறம் 2 0 தான் வரும், அதை கேன்சல் பண்ணிட்டோன்னா 175 ஃபுல் நம்பர் ஆகிடுச்சா. இப்போ அடுத்தது 5.6 எடுங்க. 5.6 × 100, 5 6 2 0 வரும். இங்கே டாட்டுக்கு அப்புறம் 1 இருக்கிறதுனால இங்கே டாட் வந்துடும். அப்போ இந்த 0 வேல்யூ கிடையாது. அப்போ 560 தான். அடுத்தது என்ன, 7 × 100 700. இப்போ 3மே ஃபுல் நம்பர்ஸ் ஆகிடுச்சா. இதுக்கு ஹெச்சிஎஃப் ஈஸியாக எடுக்கலாம். 175 560 700. 3மே எந்த டேபிளில் டிவைட் ஆகும், 5th டேபிளில் டிவைட் ஆகும்னு நம்ம பார்த்தாலே தெரியும். 175/5 35 வரும். 560/5 வந்து 112 வரும். அதே மாதிரி 700/5 140 வரும். இப்போ திருப்பியும் பாருங்கள், இது 3 எதில் டிவைட் ஆகும் அப்படின்னா ஆகும். எதில் ஆகும்னா 7th டேபிளில் ஆகும். 7th டேபிளில் மட்டும்தான் ஆகும். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 7 5s are 35, 112/7 16 வரும். 140/7 20. இதுக்கு மேலே 3ம் எந்த டேபிள்லையும் சேமாக வராது. அப்போ இதோட நிறுத்திடுங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, மீ பேவா, ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் = இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோமா. 5 × 7 5 × 7 35. அதுதான் ஹெச்சிஎஃப். ஆனால் நம்ம ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்லேருந்து நம்ம இப்படி மாற்றி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ திருப்பியும் அந்த ஃபார்மேட்டுக்கே வந்துடணும். இங்கே 100ஆல் பெருக்கணுமா. இப்போ நமக்கு ஆன்சர் வேணும்னா இங்கே என்ன பண்ணிக்கணும், அதே 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 0.35. இதுதான் ஹெச்சிஎஃப். உங்களுக்கு ஆப்ஷனில் குழப்புற மாதிரியும் கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷனில் இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். டக்கு நீங்கள் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி இதை சூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 100ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர்றது தான் ஆன்சர். ஓகேவா. மீ பேவா காண்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 × 3 7 9 2 3 9 11 2 3 4 5. இது எல்லாத்துக்கும் மீ பேவா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஷார்ட்டாக ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. 2 ஒரு நம்பர் 2ன்னு இருக்குன்னா அது எல்லாத்துலேயுமே இருக்கான்னு பாருங்கள். 3லேயுமே இருக்கா. அப்போ அந்த 3 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்துக்கோங்க. இன்ட்டு 3 எல்லாத்துலேயும் இருக்கா, எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ அந்த 3க்கு பதிலாக ஒரு 3 எடுத்துக்கணும். 7 பார்த்தா இங்கே இதுலேயுமே இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை விட்டுறணும். 9ம் பார்த்தீங்கன்னா இது 2லேயும் இருக்குது, இதில் இல்லை. ஸோ இதை எடுத்துக்கூடாது. 11ம் இதில் மட்டும்தான் இருக்குது, அதனால் இதே ரிஜெக்டட். 4 5 அதே மாதிரி தான் ரிஜெக்டட். அப்போ 2 × 3 2 × 3 6 6ங்கிறது தான் இதோட ஹெச்சிஎஃப். அதே மாதிரியே தான் இது மீசிமா கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா பவரில் க்யூபு, ஸ்கொயர்டு, 4 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் அது கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ 2 எல்லாத்துலேயுமே இருக்கா. ஆனால் 2^3ன்னு இருக்குது, 2^4ன்னு இருக்குது. இங்கே ஒரே ஒரு 2 மட்டும்தான் இருக்குது. எல்சிஎம் அப்படிங்கிறப்ப பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இங்கே பவரில் 1, இங்கே 4, இங்கே 3. அப்போ 4ங்கிறது தானே அதிகம். அப்போ 2^4 மட்டும் எடுத்துக்கணும். இன்ட்டு அதே மாதிரி 3 3த்துலேயுமே இருக்கா, இருக்குது. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் 3த்துலேயும் இருக்குது, இல்லை அது இல்லை. நம்பர் ஒன்று இருந்தாலே அதை சேர்த்து எழுதிடணும்.
ஹெச்சிஎஃப்பில் தான் அப்படி கிடையாது. எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து போடுவோம். எல்சிஎம்மில் இங்கே நம்பர்ஸ் இருந்தாலே எடுத்து போட்டுடலாம். இப்போ இங்கே 3ல் பாருங்கள் 3லேயுமே இருக்குது. இதில் எது பவர் அதிகமாக இருக்குது? இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. இதுதானே அதிகம். ஸோ இதை எடுத்துக்கிறோம். 3 பவர் 3 இன்ட்டு 5 ஸ்கொயர்ட் இருக்குது. இங்கே 5 இருக்குது. இங்கே 5 பவர் 4 இருக்குது. இதில் தானே அதிகம், அதனால் இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். 5 பவர் 4 இன்ட்டு இங்கே 7 இருக்குது. இங்கே 7 ஸ்கொயர்ட் இருக்குது. ஸோ இதான் பெருசு, அதனால் 7 ஸ்கொயர்ட் இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 11. 11 பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் தான் இருக்குது. இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இல்லைன்னாலும் இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். இது எல்சிஎம்மில். இதே ஹெச்சிஎஃப் அப்படின்னா இதை ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் இதோட எல்சிஎம். இதே ஒருவேளை இதே சம்முக்கே ஒருவேளை ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பவரில் இருந்ததுன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எல்சிஎம்முக்கு பவரில் அதிகமாக உள்ளதை எடுத்தோமா, அப்படியே ஆப்போசிட் தான் ஹெச்சிஎஃப். பவரில் எது கம்மியாக இருக்குது, ரெண்டுத்துலேயும் காமனாகவும் இருக்கணும், 3துலேயும் காமனாகவும் இருக்கணும். பவரில் வந்து கம்மியாக எது இருக்கோ அதுதான் ஹெச்சிஎஃப்க்கு எடுத்துக்கணும். 1, 3, 4 அப்போ இதை எடுக்கணும் ஹெச்சிஎஃப்க்கு. 2 பவர் 1 இன்ட்டு 3 பாருங்கள் 3துலேயும் இருக்குது. பவரில் எது கம்மியாக இருக்குது? இது எடுத்துக்கணும். 3 பவர் 1 இன்ட்டு 5 ஸ்கொயர் 5 பவர் 4. 3லேயுமே இருக்கா? இதில் எது கம்மி? இது. இப்போ 5. 7ம் 11ம் எடுக்க மாட்டோம் ஹெச்சிஎஃப்க்கு. ஏன்னா 7 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இதை விட்டுறணும். 11ம் அதே மாதிரி இங்கே மட்டும்தான் இருக்குது, அதனால் அதையும் விட்டுறணும். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது இது தான். 2, 3, 6, 6 5 30. இதோட ஹெச்சிஎஃப் வந்து 30. 2 சார்பகா எண்களோட பெருக்குத்தொகை 117 எனில் அவ்வெண்களின் மீசீமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 நம்பர் பெருக்குத்தொகைன்னு கொடுத்தாலே நமக்கு ஃபார்முலா தெரியும். HCF into LCM x into y equal x into y. இதான் அந்த ஃபார்முலா. இப்போ சார்பகா எண்கள் அப்படின்னாலே அது வந்து எந்த டேபிள்லையுமே வரவே வராதுன்னு அர்த்தம். அதாவது நம்பர்ஸ் சும்மா 3, 5, 7 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேபிள்லையுமே வராது. இந்த நம்பர்ஸ் தான் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்பகா எண்கள்னாலே அதோட HCF வந்து ஆல்வேஸ் 1 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டேபிளில் மட்டும்தான் இது டிவிசிபிள் ஆகும். அப்போ இந்த ஹெச்சிஎஃப்க்கு சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டாலே இந்த ஹெச்சிஎஃப்க்கு பதிலாக 1 போட்டுருங்க. இன்ட்டு எல்சிஎம் தான் கேட்குறாங்க. எல்சிஎம் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் பெருக்குத்தொகையோட வேல்யூ தான் 117ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே வந்து 117. நமக்கு எல்சிஎம் தானே வேணும். எல்சிஎம் ஈக்குவல் டு 117. இந்த மல்டிப்ளை 1 இங்கே வரப்போ டிவிஷனில் வந்துடும். 117/1 117. இதோட எல்சிஎம் 117. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சார்பகா எண்கள் அப்படின்னாலே HCF 1. எக்ஸ் ஸ்கொயர்ட் -6x + 9 மற்றும் x³ -27 இதோட HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, இதுலேருந்து எப்படி மாற்றி HCF கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் -6x + 9 இது வந்து ஒரு ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலாவா. இப்போது இதுக்கு வந்து காரணிப்படுத்துதல் முறையில் எக்ஸுக்கு முதல்ல என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்ட் -6 அதாவது மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், பெருக்குனா 9 வரணும். அதையே ஆட் பண்ணாலோ இல்லை மைனஸ் பண்ணாலோ -6ன்னு வரணும். மல்டிப்ளை பண்ணால் 9னா 3 × 3 9. அதே 3 ஆட் பண்ணால் -6 வரும். ஸோ இதை வந்து ஃபேக்டரைசேஷனில் எப்படி எழுதலான்னா x -3 × x -3 இந்த மாதிரி இதை வந்து இப்படி எழுதலாம். மைனஸ் சிம்பிள் இங்கே அப்படியே தான் இருக்கும். மைனஸையும் ஆட் பண்ணால் மைனஸ். ஸோ அதனால் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். இப்படி உள்ள ஈக்குவேஷனை நம்ம வந்து இப்படி மாற்றிருக்கோம். இதை மாற்றிட்டோமா. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, x³ -27 இதை மாற்றணும் அப்படின்னா x³
மைனஸ் 27 வந்து 3 கியூப் அப்படின்னு எழுதலாமா? அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு என்ன ஃபார்முலா? a minus b into a squared plus ab plus b squared. இதுதான் வந்து a cube minus b cubeக்கு ஃபார்முலா. aக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? x இருக்குது. bக்கு பதிலாக bயோட வேல்யூ 3. இதை வச்சு இந்த ஃபார்முலாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதலாம். a minus bங்கிறப்ப x minus 3 into a squared அப்படிங்கிறப்ப x squared plus ab அப்படிங்கிறப்ப 3xன்னு வரும். b ஸ்கொயர்னா 3 into 3 9. இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாச்சா? இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. இப்போது இது ரெண்டுக்கும் நமக்கு என்ன கேட்குறாங்க? மீப்பெரு பொது காரணி HCF தான் கேட்குறாங்க. HCFனா இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். x minus 3 x minus 3 தான் காமனாக இருக்குது. ஸோ x minus 3 அப்படிங்கிறது தான் HCF. இது வந்து இங்கே இல்லை, காமனாக இல்லை. இது மட்டும்தான் வந்து காமனாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறோம். இதே எல்சிஎம் கேட்டிருந்தா x மைனஸ் 3 எடுத்துருப்போம். இந்த வேல்யூ இருக்குல்ல, இதையும் சேர்த்து எழுதியிருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 10 சம் தான் HCF LCMல உள்ள பேசிக் மாடல்ஸ். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.